கர்த்தருடைய பரிசுத்த நம்ம மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Joshua chapter 1 verse 9. Be strong and courageous. Do not be afraid. Do not be discouraged. For the Lord your God will be with you wherever you go. யோசுவா 1 அதிகாரம் 9 வசனம். பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Maybe today you are facing something that scares you, a health issue or a financial struggle, or it might be a decision about your future. இந்த நாளிலே ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதா? ஒருவேளை அது வியாதியாக இருக்கலாம், அல்லது பொருளாதார காரியமாகவோ, அல்லது உங்கள் எதிர்காலத்தை குறித்து எடுக்க வேண்டிய ஒரு முக்கிய முடிவாக கூட இருக்கலாம். இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனத்தை பார்த்தோம் அல்லவா? கலங்காதே. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் ஏதோ ஒரு புதிய ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு பிசினஸ் ஆக இருக்கலாம், உங்களுடைய வேலை காரியமாக இருக்கலாம், ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகலாம், ஒரு பரீட்சையாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாகவோ இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே. நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளில் உங்க பயத்தை எல்லாவற்றையும் விலக்கி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணல்களை செவ்வையாக்கி உங்களுடைய காரியத்தை வெற்றியாக ஜெயமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலே பார்க்கிறோம் தாவீதும் கோலியாத்தும். அதிலே கோலியாத்தை பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் மிகவும் உயரமானவரும், அவர் பலத்த சத்தத்தை உடையவர் என்றும், அவர் ஒரு யுத்த வீரர் என்றும். அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் அவரை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள். அவரிடத்துல யுத்தம் செய்வதற்கு ஒருத்தர் கூட தைரியமாக இல்லை. ஆனால் இதை பார்த்த அங்க உள்ள ஆடு மேய்க்கிற ஒரு தாவீது மிகவும் தைரியமாக இவரிடத்துல யுத்தம் செய்ய வருகிறார். அவர் யுத்தம் செய்ய வரும்போது அவரிடத்துல இருந்ததோ 5 கூழாங்கற்களும் ஒரு கவனும். அவர் என்ன சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே இவரிடத்துல சென்று நான் யுத்தம் செய்ய போகிறேன் என்று தைரியமாக அந்த ஒரு கூழாங்கல்லை அந்த கவினால் அடித்து கோலியத்தை வீழ்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட கோலியாத்துகளை, எவ்வளவு பெரிய சவாலான காரியமாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் அதிலே உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு அதிலே ஒரு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். So today do not look at how big your problem is, look at how great God is. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலப்பா எல்லா பயத்துக்கும் பிள்ளைகளை விலக்கி நீங்களாக்கி காத்துக்கொள்ளுங்க இசப்பா. அவங்களுடைய காரியங்களை கர்த்தர் வெற்றியை தாங்க இசப்பா, ஜெயத்தை தாங்க இசப்பா. நீங்க பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அவங்க காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கும்படியாக செய்யுங்க இசப்பா. கர்த்தர் பிள்ளைகளோடு இருந்து அப்பா நீங்க செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக எல்லா காரியத்தையும் உங்களை கரத்துல வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.